கலந்துருக்காங்க இவங்க சாப்பாட்டுல, என்னப்பா நீ ரீசெண்டா குடிச்ச வச்ச அப்படின்னு பாக்கும்போது இந்த மாதிரி ஜூஸ் கொடுத்து விட்டாங்க. அப்ப அவங்க வீட்டுல வந்து கேட்கும் போது இந்த மாதிரி நாங்க ஜூஸே குடுக்கலையடா உனக்கு, யார் கொடுத்தாங்க போது இந்த மாதிரி வாட்ச்மேன் வந்து கொண்டு வந்து கொடுத்தாரு அப்படின்னு அந்த வாட்ச்மேனை பிடிச்சி விசாரிக்கும் போது யார் கொடுத்தான்னு அந்த சிசிடிவி புட்டேஜ்ல இருந்து எடுத்துட்டாங்க, எந்த பேரண்ட் வந்து கொடுத்தாங்கன்னு. சோ அதுல இருந்து அவங்கள வந்து கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த லேடி வந்து கொடுத்தேன்னு ஒத்துக்கிட்டு, நான் தான் ஜூஸ் கொடுத்தேன், இந்த மாதிரி அவனை வந்து என் பிள்ளைய விட அவன் நல்லா படிக்கான், அதனால நான் வந்து பேதி மாத்திரையை கலந்து கொடுத்தேன், அவனுக்கு உடம்பு சரியில்லாம போகணும்னு பேதி மாத்திரையை கலந்து கொடுத்தேன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இதன் அடிப்படையில அந்த பையனை வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் அதுக்கேத்தாப்புல தானே கொடுப்பாங்க. இப்போ ஒரு எமர்ஜென்சியா ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணும்போது டக்குன்னு அவங்க வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டே அதுல ட்ரை பண்ண முடியாது. அவங்க என்ன குடிச்சாங்க, பாய்சனா இருக்கட்டும் இல்ல ஏதாவது ஒரு பாம்பு கடிச்சதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷம் வந்து உடம்புல பரவிச்சுன்னா அது எந்த வகையான விஷம்னு தெரிஞ்சாதான் அவங்களுக்கு கரெக்டான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்